உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். இப்போவாது மீண்டும் புலம்பாமல் இருக்கிறதுக்கு உங்கள் அடிப்படை ஜாதகத்தை கொண்டு வந்து என்கிட்ட காமிங்க. 7.5 நாட்டு சனி ஆரம்பம். இந்த 7.5 நாட்டு சனியில் முதல் ரவுண்டு மங்கு சனி. யாருக்கெல்லாம் சந்திரனுக்கு 12 சனி இருக்குதோ இப்போ அவ்வளோதான் வருதோ. அதனால தான் மேஷ லக்னத்தில் பிறப்பவர்கள் இந்த பூமியை ஆளுமை செய்ய வேண்டும் என்பார்கள். அதனால் மேஷ லக்னத்தில் இது உங்களுக்கு ஒரு போனஸாக இருக்கலாம். மேஷ லக்னத்திலோ ராசியிலோ யார் பிறந்தாலுமே அவர்களிடத்திலே சூரியனுடைய காரகத்துவத்தை முழுமையாக காணலாம். ஏன் கார்த்திகை 2ஆம் பாதத்தில் அதி உச்சம்? அப்போ தான் நவாம்சத்தில் அவர் போய் சனி வீட்டில் உட்காருவார். இங்கே ஆத்மகாரகன், அங்கே அவருடைய மகன். ஜோதிடம் என்பது பெரிய வட்டம். அதில் உங்கள் ஜாதகம் ஒரு புள்ளி. நீங்கள் பெரிய கடலை தெரிஞ்சுக்கிட்டாக்க புள்ளியை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புள்ளியை மட்டும் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்க என்றைக்குமே கடற்கரையில் போட்ட மணல் மாதிரி தான் தேடிக்கிட்டே இருக்கணும். புருஷ தத்துவ ஞானத்தின் 6ஆம் இடமே புதன் தானே. 6ஆம் இடம் தானே பகைவனை அழிக்கும் இடம், விரோதியை அழிக்கும் இடம். இந்த மீன லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களிடம் காமம் அதிகமாக புத்தியிலே ஏறிடும். வேற எதுக்கு? அப்ரிசியேஷனே எதுக்கு உங்களுக்கு? புகழே எதுக்கு உங்களுக்கு? எதிர்பாலினத்தை கவர்வதற்காகத்தானேங்க. நான் காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு புதன் பகைவன். அவன் வீட்டில் போய் பகையாக இருந்தால் தான் அந்த, ஏன்னா புதன் வேற நையாண்டி. அவன் டப்புன்னு செவ்வாய் கூட சேர்ந்துக்கிட்டு தலைவா நான் உங்கள் தோழன்னு சொல்லிட்டு விஷம் வச்சிருவான் சைனடு. அங்கேயே பகைவனாக இருக்கிறான். அதனால தான் ஒரு சுத்த வீரன் எக்காரணத்தை கொண்டும் பகைவனை பகைவனாகவே பார்க்க வேண்டும். அப்படி கண்ணம் பார்த்தான், சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் கொண்டான். அப்போ உழைப்பு என்பதே உனக்கு காமத்தை அனுபவிப்பதற்காகத்தான் தேவைப்படுகிறது என்பதால் தான் சனீஸ்வர பகவான் துலாத்திலே அதி உச்சம் பெறுகிறார் 20 டிகிரி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சனி பெயர்ச்சி பலாபலன்கள் மேஷராசி அன்பர்களுக்கு என்ன விதமான பலாபலன்களை செய்ய போகிறது என்பதை பற்றி 10 நிலைகளில் கூற உள்ளேன். காலம் 29 மார்ச் 2025 சனிக்கிழமை இரவு 8:26 PM முதல் 3 ஜூன் 2027 வியாழக்கிழமை காலை 9:36 AM வரை இந்த சனி பயிற்சி ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங் முதல்ல சொல்கிறேன். இந்த ஓப்பனிங் உங்கள் மனசு எப்படி தெரியுமா இருக்குது? அவ்வளவுதான். 2023 இந்த 25 சனி பயிற்சிக்குள்ளே ஏதோ பெருசாக செய்யும்னாங்க. ஆனால் ஒன்றையும் காணும். இதையத்தான் நான் 2023 ஜனவரிலேயே பதிவு போட்டேன். சனி பயிற்சின்றது 11 எல்லாருக்கும் வருது, ஆண்டிக்கும் வருது. அந்த ஆண்டிக்கு ஏற்ற அளவுக்கு தான் வேலை செய்யும். 11 சனி பயிற்சி வந்ததுனால பிச்சைக்காரன் என்னைக்காவது அரசனாக இருக்கானா? அரசன் என்னைக்காவது பிச்சைக்காரனாக இருக்கானா? சொல்லுங்கள். என்ன ஒரு 10-20 கோடி லாஸை கொடுக்கலாம். அவன் ஒரு 100 கோடிக்கு அதிபதியாக இருந்தவன் அவன் ஜாதகத்தில் ரொம்ப கெட்ட தசாபகுதியில் ஒன்றா தான் 50 கோடிக்கு வருவான். 50 கோடிக்கு இருந்தவன் 25 கோடிக்கு வருவான். 25 கோடிக்கு இருந்தால் 12 கோடி, 12 கோடியில் இருந்தவன் 6 கோடிக்கு வருவான். அவ்வளோதான். மொத்தமே புட்டுக்குன்னு போகிற அளவுக்கு அவன் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியாதிபதி கெட்டு போயிருந்தாக்கா மொத்தமும் போடுன்னு தான் சொன்னேன். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியாதிபதி பலவீனமாக இருந்திருக்கும். அதனால் இந்த புலம்பல். இப்போவாது மீண்டும் புலம்பாமல் இருக்கிறதுக்கு உங்கள் அடிப்படை ஜாதகத்தை கொண்டு வந்து என்கிட்ட காமிங்க. இல்லை எங்களுக்கு உங்களோட ஜோசியம் பெருசாக தெரிஞ்சுக்கிட்டோம், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் படிச்சிட்டோம்னாக்கா ஜோதிட புத்தகங்கள் படிப்பதால் ஜோதிட அறிவு வருமே தவிர ஜோதிட அனுபவம் வராது. அனுபவம் முதிர்ச்சி ஆகாது. அதுக்கு பல பிறவியில் இந்த கலையை தொட்டு பழகி வந்திருக்கணும். என்ன சொல்கிறான் பழங்கால கிரந்தத்தில், 1 கோடி பேரில் ஒருத்தருக்கு தான் ஜோசியம் புரியுமா. 1 கோடி பேரில் எத்தனை லட்சம் பேர் வேணாலும் படிக்கலாம் ஜோசியத்தை, ஆனால் ஒருத்தருக்கு தான் புரியுமா. அப்படின்னா 8 கோடி பேர் உள்ள தமிழ்நாட்டில் 8 பேருக்கு தான் புரியும். புரிஞ்சதுக்கப்புறமா அவனுக்கு வாக்குப்பலம் இருக்கணும்.
அப்போ தான் பலிக்கும். எனக்கு வாக்கு பலமும் இருக்குது, புரிஞ்சும் இருக்குதுன்றதுக்கு தான் 2300 வீடியோ சாட்சி. காலப்பாதை, ஜோதிட கேள்வி பதில், ஆன்மீகம், இன்னும் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து இருக்குதோ மனித வாழ்க்கையில் எல்லாத்தையும் பற்றி பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இப்போவாது கொண்டாந்து தலைகணம் இல்லாமல் உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். 7.5 நாட்டு சனி ஆரம்பம். இந்த 7.5 நாட்டு சனியில் முதல் ரவுண்டு மங்கு சனி உங்களுடைய புகழையும் உங்களுடைய பொருளையும் உங்களுடைய வந்து உடல் நலத்தையும் மங்க வைக்கும். அது சின்ன குழந்தையாக இருக்கும்போது வரும். உங்கள் வீட்டில் ஏதாவது இப்போ சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க உடம்பை எல்லாம் மங்க வச்சிரும் சாமி, மங்க வச்சிரும். அப்படின்னா என்ன? ஹெல்த் டிஸார்டர். அதனால் உங்களுடைய வெல்த் டிஸார்டர். அதனால் உடனே சீக்கிரமாக அந்த குழந்தைங்க ஜாதகத்தை தூக்கின்னு ஓடியாங்க. யாருக்கெல்லாம் சந்திரனுக்கு 12 சனி இருக்குதோ இப்போ அவ்வளோதான் வருதோ, அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தையாக இருக்கலாம், 5 வயசு குழந்தையாக இருக்கலாம், 10 வயசு குழந்தையாக இருக்கலாம், 5 வயசு குழந்தையாக இருக்கலாம். 18 வயசுக்கு அப்புறமா தானே குழந்தையிலேருந்து அவன் வந்து அந்த வாலிப பருவத்தை விட்டு தாண்டுறான். 18 வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு வரக்கூடிய எந்த 7.5 சனியும் குடும்பத்தை 2 ஆக்கிடும், பிரித்து வச்சிரும், தாய் தகப்பனை பிரித்து வச்சிரும். இது மங்கு சனி பலன். அடுத்தது பொங்கு சனி இருக்கக்கூடிய காலமாக இருந்தால் ஒரு 30 வயசு இருக்கும், 27லேருந்து 30 வயசு இருக்கும். அது வாழ்க்கையை பொங்க வைக்கும். பொங்கல் வைக்கும் இல்லை, பொங்க வைக்கும்னா என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது சாமி. எப்போ கொடுக்குது? ஜென்மத்தில் சனி வரும்போது கொடுக்குது. அது எப்போ ஜென்மத்தில் வரும்? கொண்டாந்து காமிங்கன்னு சொல்கிறேன். சரி, அடுத்தது 3வது ரவுண்டு. நாங்கள்லாம் 50 தாண்டிட்டோங்க, 60 இருக்கோம் அப்படின்னா, 50லேருந்து 60க்குள்ளே இருக்கிறோம்னாக்கா 3வது ரவுண்டு குங்கு சனி. குங்கு போட்டு குங்கு குங்கு குங்குன்னா ஹெல்த்தை குங்கிடும். உடனே கொண்டாந்து காமிச்சு தக்க பரிகாரங்களை செய்து கொண்டால் தப்பிச்சிங்க. இல்லைனா குங்குன்னு சொல்லி கொண்டு போய் போட்டு 50 லட்ச ரூபா கொடுறா பைபாஸ் சர்ஜரிக்கு, ரோபோட்டிக் பண்ணுதுன்னுவோம். ஒன்றுமே இல்லைனாலும் போட்டு ஒரு 20 லட்ச ரூபா வாங்கிடுவாங்க. ஒரு வீடை வைக்க வேண்டியது இருக்கும். கொண்டாந்து முதல்ல ஜாதகத்தை காட்டுங்க. அதுக்கான தக்க பரிகாரங்களை, பூர்வ புண்ணிய பரிகாரங்களை சொல்கிறேன், அதை செய்து கொள்ளுங்கள். அது ஒன்று தான் உங்களுக்கு விமோச்சனம். 4வது ரவுண்டு ராணி மரணச்சனி. ஃபஸ்ட்டு ரவுண்டு மங்கு, 2வது பொங்கு. முதல் குழந்தை பருவத்தில் 15 வயசுக்குள்ளே வர்றது மங்கு சனி. அப்புறம் ஒரு 45க்குள்ளே, 30லேருந்து 45க்குள்ளே வர்றது எல்லாமே வந்து பொங்கு சனி. அதுக்கப்புறம் 55க்கு மேலே வர்றது கூட எல்லாமே வந்து மங்கு சனி. அதுக்கப்புறம் மரணச்சனி. டைரெக்டாக டிக்கெட் சொர்க்கத்துக்கு வித் பர்த்தோட புக் பண்ணிட வேண்டியது தான். இதுதான் 7.5 சனியுடைய தத்துவம், தாத்பரியம். இதை மனதில் வைத்துக்கொண்டு முதலில் எல்லோரும் வந்து உங்களுடைய ஜாதகத்திலே மங்கு சனி நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது பொங்கு சனி நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது குங்கு சனி நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது மரணச்சனி நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை வந்து முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நன்மை பயக்கும். இதை தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் உலகத்தில் உள்ள எதை தெரிந்து கொண்டாலும் உங்களால் எதையும் செய்ய முடியாது. அதனால் 29 மார்ச் 2025 சனிக்கிழமை இரவு 8:26 PM முதல் 3 ஜூன் 2027 வியாழக்கிழமை காலை 9:36 AM இந்த நடைபெறக்கூடிய சனியாகப்பட்டது மங்கு சனியா, பொங்கு சனியா, குங்கு சனியா, மரணச்சனியா? 1 to 30 வருது மங்கு சனி, 30 to 60 பொங்கு சனி, 60 to 90 குங்கு சனி, 90 to 120 எவ்வளோ மரணச்சனி. எப்படி வகுத்தான் பார்த்தீங்களா? வயசையே சனியை வச்சு தான் சாமியை வந்து அளந்துருக்கிறான். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? சும்மா 30 வயசுக்கு உடல்நலத்தில் ஒரு நோயும் உள்ள வரும், ஒரு நோய் வெளியவும் போகும். அது உங்கள் ஜாதகத்தில் சனியின் பலம் என்ன? அவர் நீச்சமாக இருக்காரா, அஸ்தமனமாக இருக்காரா, 6-8 12 இருக்காரா, பகை பெற்றிருக்காரா பார்க்கணும், 3-6-11 இருக்காரா பார்க்கணும். கொண்டு வாங்க. ஒவ்வொரு 30 வருஷத்துக்கும் வாழ்ந்தவனே இல்லை, ஒவ்வொரு 30 வருஷம் கெட்டவனே இல்லைன்ற அந்த பழமொழி எதை வச்சு வந்தது? சனியை வச்சு வந்தது. 12 ராசிகளையுமே தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரே கிரகம் என்ன தெரியுமா? சனீஸ்வரன் தான். குரு பகவான் எடுத்துக்கங்க. இந்த உலகத்தில் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசைன்னு 3 ஆசை தான் உண்டு. முதல்ல வரம் பார்த்துக்குங்க, மண்ணாசைக்கு வாங்க. முதல்ல காலபுருஷ தத்துவ ஞானத்தினுடைய முதல் ராசி என்ன? மேஷம். அந்த மேஷம் என்பது என்ன? மண்ணாசை. அப்போ 30 டிகிரியில் ஆரம்பிக்கிற மேஷம் 240 டிகிரியில் முடியுது சாமி. அந்த மேஷத்திலிருந்து விருச்சிகம் வரல இருக்கக்கூடிய
8 ராசிகளும் வந்து செவ்வாய் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதுதான் பூமி. அதனால்தான் அலெக்சாண்டர் மேஷத்திலே பிறந்தான். அதனால்தான் மேஷ லக்னத்தில் பிறப்பவர்கள் இந்த பூமியை ஆளுமை செய்ய வேண்டும் என்பார்கள். அது மட்டுமல்ல, மேஷத்திலே தான் சூரியனே வந்து போய் சித்திரை மாதத்தை உருவாக்குகிறார். அங்கேதான் அவர் உச்சமும் பெறுகிறார். அப்படி என்றால் காலபுருஷ தத்துவ ஞானத்தின் பூர்வ புண்ணியாதிபதியே அங்கே போய் உச்சபலம் பெறும் பொழுது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அந்த சூரிய பகவான் அங்குதான் உச்சம் பெறுகிறார். எத்தனை டிகிரியில் உச்சம் பெறுறார் அது முக்கியம் இல்லையா? அவர் எத்தனை டிகிரியில் உச்சம் பெறுகிறார் அது முக்கியம் இல்லையா நமக்கு? ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. அப்படி என்றால் சூரியன் மேஷத்திலே 10 பாகையிலே அதி உச்சம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மகாரகனான சூரியன் மேஷத்திலே 3வது அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்தால் அவர் அதி உச்சம். அதனால் மேஷ லக்னத்தில் இது உங்களுக்கு ஒரு போனஸாக இருக்கலாம். மேஷ லக்னத்திலோ ராசியிலோ யார் பிறந்தாலுமே அவர்களிடத்திலே சூரியனுடைய காரகத்துவத்தை முழுமையாக காரலாம். சூரியனுடைய காரகம் என்ன? என்னை சுற்றி தாண்டா உலகம், என்னை சுற்றி தாண்டா குடும்பம், என்னை சுற்றி தாண்டா நண்பர் வட்டாரம், என்னை சுற்றி தாண்டா சமுதாயம், எல்லாமே என்ன தாண்டா நீங்கள் சுற்றணும், நான் ஏண்டா உன்னை சுற்றணும். அதுதான் மேஷலக்னக்காரனுடைய சிந்தனை. அடுத்தது மனோகாரகன் என்ற சந்திரன் ரிஷபத்திலே உச்சம். ஆக ரிஷப லக்னத்தில் யார் பிறந்தாலும், இது ராசி இல்லை லக்னம், ரிஷப லக்னத்தில் பிறந்தாலே போதும், ராசி தேவையில்லை. ரிஷப லக்னத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு பாருங்க, முனிவர்கள் என்ன அழகாக வச்சாங்க தெரியுமா? இதை ஏன் அங்கே உச்சம்னு சொன்னால் அதுக்கான அளவுகோல் முனிவர்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? சுவாமி, ஆத்மா எப்போதுமே ஞானத்தை தேட வேண்டும். அதனால தான் வந்து சுவாமி சூரியன் என்ற ஆத்மக்காரனுக்கு 10 டிகிரி மேஷத்தில் வந்து அஸ்வினி 3ஆம் பாதத்தில் வச்சான். எதை வச்சான்? அதி உச்சம்னா என்ன? ஓவர்ஃப்ளோ. உச்சமே வந்து பெருசு. அவன் பாரியா உச்ச நட்சத்திரம் ஆயிட்டான். அவன் பாரியா, அவன் எப்படி சாதாரணமாக இருந்த நட்சத்திரம் இன்னைக்கு விஜய் டிவியில் ஒரு விஜேவாக வந்த ஒரு சிவகார்த்திகேயன் பாரியா. அவன் பாரியா சிவகார்த்திகேயன் எப்படியோ போயிட்டாயா. அவன் என்னையா 75 கோடின்றாங்கய்யா சம்பளம் இன்னைக்கு. சாதாரணமாக 100-200 வாங்கிட்டு இருந்தா போல விஜய் டிவியில். உச்ச நட்சத்திரம். அப்போ அதி உச்ச நட்சத்திரம். அந்த ஆத்மகாரனை எங்க சாமி வச்சான் உச்சத்தை? ஞானம் சூரியனுக்கு கிடைக்கும் பொழுதுதான் அவர் அதி உச்சமாகிறார். மனோகாரகன் சந்திரன் ஆத்மாவை பற்றும் பொழுதுதான் அதி உச்சமாகிறார். அதேபோல் செவ்வாய் மகரத்தில் தன்னுடைய சுயச்சார பலத்திலேயே அதி உச்சம் பெறுகிறார். செவ்வாய்க்கு மட்டுமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அதி உச்சத்தை சித்தர்கள் கொடுத்தார்கள். அப்படின்னா என்ன? ஒரு சத்திரியன் எந்த நிலையிலும் சத்திரிய தன்மையை விட்டு விலகவே கூடாது. உயிர் போகுது. அபிநந்தன் தலையில் வைக்கிறான் பாகிஸ்தான்காரன் துப்பாக்கிய. எப்படிரா நீ உள்ளே வந்து ஹெலிகாப்டரில் உள்ளே உழலாம், என்னடா தைரியம்னா சுட்டுக்கோன்னு அப்படியே நெஞ்ச நிமிந்து நின்னால. இப்போ நம்ம கண்முன்னாடி பார்த்தோம் அலெக்சாண்டர்லாம் நம்ம பார்க்கல. அது சரித்திரத்தில் பாதி பொய் இருக்கும், பாதி தான் உண்மை இருக்கும். நேற்று சாப்பிட்ட மீன் குழம்பா இல்லை வந்து கத்திரிக்காய் குழம்பா இல்லைனாக்கா வந்து நாட்டுக்கோழி பிரியாணியான்றதே நமக்கு தெரியல. அதுக்குள்ளே என்ன சிக்கன் வச்சுருந்தானே தெரியல. ஆமாம், நாட்டுக்கோழி பிரியாணியா சாதா பிரியாணியா வவ்வால் பிரியாணியான்னு. அப்போது
7 கோள்கள் உச்சம் பெறுகிறது. அதிலே அங்காரகனுக்கு மட்டுமே அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தை கொடுத்தார். ஆத்மகாரனுக்கு ஞானகாரக நட்சத்திரத்திலே உச்சம் மேஷத்திலே, மனோகாரகனுக்கு ரிஷப லக்னமான ரிஷபத்திலே பிறப்பவர்களுக்கு கார்த்திகை 2ஆம் பாதத்தில் அதி உச்சம். ஏன் கார்த்திகை 2ஆம் பாதத்தில் அதி உச்சம்? அப்போ தான் நவாம்சத்தில் அவர் போய் சனி வீட்டில் உட்காருவார். இங்கே ஆத்மகாரகன், அங்கே அவருடைய மகன் சனி தான் அவருடைய மகன். இங்கே அவர் பகலுக்கு அதிபதியாக இருக்கும்போது மகரம் என்பது இரவுக்கு அதிபதி. சனி இரவு அல்லவா? அது எனக்கு தெரியும். ராசிகளில் இரவு ராசி பகல் ராசி, அது ஒரு ஒளின்னு வைங்க. இது ஒரு ஒளி, அங்கே இருள். இங்கே அவர் அவிட்ட நட்சத்திரம் 2ல் உட்காந்தாருன்னா அங்கே போய் எதில் உட்காருவார்? ஓப்பனிங்கே அவர் அங்கே இதில் உட்காருவார். இங்கே சந்திரன் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபத்தில் உட்காந்தாருனாக்கா அங்கே ஓப்பனிங்கே உத்திராடத்தில் தானே உட்காருவார். அது ஒரு இருள் ராசியாக இருந்தால் கூட அந்த இடத்துல ஒளி நட்சத்திரத்தில் தானே அவர் கரெக்டாக போய் 30 டிகிரியில் உட்கார முடியும். இதை வச்சு தானே நட்சத்திரம் பிரித்தான். அதே மாதிரி சூரியன் அஸ்வினி 3ல் உட்காரும்போது விஸ்டம். நவாம்சத்தில் அவர் எங்கே இருப்பார்? மிதுன வீடு, புதன் வீடில் இருப்பார். அதுவும் யாருடைய நட்சத்திரத்தில் இருப்பார்? இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. மிருகசீரிடம் 2 பாதம் தாண்டி அங்கே ராகு நட்சத்திரத்தில் இருப்பார். ராகு யாரு? சூரிய சந்திரனை மறைக்கும் நிழல். அது மட்டுமல்ல, அந்த ராகு தான் நவீன விஞ்ஞானத்துக்கு அதிபதி. அதனால்தான் சூரியனை விஞ்ஞான கிரகம்னா. இதெல்லாம் சூட்சுமமாக சித்தர்களை வச்சுருக்காங்க. இப்போ பேசும்போது தான் எனக்கே தெரியுது சூரியனை விஞ்ஞானத்துக்கு அதிபதின்றதுக்கெல்லாம் காரணம் இதுதான். அந்த சூரியனுடைய நிழலை மறைக்கும் போது, அந்த நிழலை ஒளி விளக்கும்போது அங்கே அறிவு தென்படுகிறது. அது அறிவியலானது. எப்படி? அவியலானது. அறிவு அவியலானது, அதுதான் அறிவியலானது. இப்படி வார்த்தைகள் விழுது பாருங்க. ஆக சூரியனுக்கு 10 டிகிரியிலே மிதுனத்திலே, திருவாதிரை 1ஆம் பாதத்திலே போய் அவர் அங்கே அமரும்பொழுது மனோகாரகன் கார்த்திகை 2ல் அதி உச்சம் பெற்று ஆத்மகாரகனுடைய ஒளியை பெற்று அங்கே 9ஆம் வீட்டில் போய் அவர் மகரத்தில் மீண்டும் ஆத்மகாரகன் நட்சத்திரமான உத்திராடத்திலேயே உட்கார்றார். அதற்கு பிறகு தைரியக்காரகன், இரத்தத்துக்கு காரகன், உடல் போஷாக்குக்கு காரணம் செவ்வாய், அவன் மகரத்திலே அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் அமர்ந்து நவாம்சத்திலே கன்னியிலே அவர் மீண்டும் அங்கே போய் 9வது நட்சத்திரமான தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையிலேயே அமர்கிறார். இப்படி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அதி உச்சமும் பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே அங்கேயே போய் மீண்டும் சித்திரை 2லே அமரும் ஒரே கிரகம் நவகோள்களில் அங்காரகன் ஒருவனே. அதனால்தான் நியூமராலஜியில் 9 எந்த நம்பரோட போட்டாலும் மீண்டும் 9 வரும். 8 1 போட்டிங்கனாக்கா 9 தனிச்சு நிற்கும். நீங்கள் 9ஓட 5 சேர்ந்தீங்கன்னா 14. எந்த நம்பரோட 9ஐ கூட்டினாலும் 9 தனித்திருக்கும். 8 + 1 9, அதில் 1 தூக்கிட்டிங்கன்னா 8 தனியாக நிற்கும். 10 9 + 1 10, அதில் 1 தூக்கிட்டிங்கன்னா 9 தனியாக நிற்கும். அதே மாதிரி 9 + 2 11, 11ல் 2 தூக்கிட்டிங்கன்னா தனியாக 9 நிற்கும். எந்த நம்பரை 9ஓடு கூட்டினாலும் அந்த கூட்டுகின்ற நம்பரை பிரித்து விட்டால் 9 தனித்துவமாக நிற்கும். அதற்கு காரணம் சித்தர்கள் இங்கே கொடுத்திருக்கிறார்கள். அங்காரகனுக்கு மட்டும்தான் செயல்காரகன், தைரியக்காரகன், இரத்தத்திலே சிகப்பு அணுக்களுக்கு காரணம். அந்த தைரியம் இரவல் வாங்கி வருவதல்ல. மண்டபத்தில் யாராவது தரணி என்ற எழுத்தாளனுக்கு அந்த திருவிழாடல் எழுதி கொடுத்தா மாதிரி எழுதி கொடுக்குறது சொந்தமாக இருக்கணும், இன்பில்ட் இருக்கணும். ஒரு இராணுவ வீரனுக்கு அப்பா தைரியத்தை வச்சுக்கிட்டு போய் சண்டை போட முடியாது, ஆத்தா தைரியத்தை வச்சுக்கிட்டு போய் சண்டை போட முடியாது, சகோதரன் தைரியத்தை வச்சுக்கிட்டு சண்டை போட முடியாது, நண்பன் தைரியத்தை வச்சுக்கிட்டும் சண்டை போட முடியாது, பொண்டாட்டி பிள்ளைங்க தைரியத்தை வச்சு சண்டை. அவன் தைரியத்தில் தான் அங்கே எதிரி சாவரானா இல்லை இவன் சாவரானா.
தான் இறப்பதற்கு தைரியம் வேண்டும். அதனால்தான் நியூமராலஜியிலே எந்த எண்ணோடு 9ஐ கூட்டினாலும் அந்த எண்ணை எடுத்துவிட்டால் 9 தனித்துவமாக இருக்கும். ஆனால் 9ஐ எந்த எண்ணோடு கூட்டினாலும் மீண்டும் 9 தனியாக வெளியே வந்துவிடும். இதெல்லாம் எவ்வளவு ஆழமாக அவங்க உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு சனி பேச்சு குரு பேச்சுன்னு பார்த்துக்கிட்டு எனக்கு ஒன்றும் நடக்கலைன்றீங்க. ஜோதிடம் என்பது பெரிய வட்டம், அதில் உங்கள் ஜாதகம் ஒரு புள்ளி. நீங்கள் பெரிய கடலை தெரிஞ்சுக்கிட்டாக்க புள்ளியை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புள்ளியை மட்டும் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்க என்றைக்குமே கடற்கரையில் போட்ட மணல் மாதிரி தான் தேடிக்கிட்டே இருக்கணும். பிறகு விஸ்டம் என்ற புத்திக்கு அதிபதி, அவருக்கு எங்கே அதி உச்சம் கொடுக்குறான்? அஸ்தம் 2ஆம் பாதத்தில் கொடுக்குறான். கண்ணியில் அது எத்தனாவது பாதத்தில் வருது? 5ஆவது பாதத்தில் வருது. மீண்டும் அங்கேருந்து சுற்றி 5க்கு போனாக்கா மீண்டும் அதே தான். அப்போது புத்தி எப்போதுமே மனதின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மனம் என்ன முடிவெடுக்கிறதோ அதற்கு புத்தி செயல்பட வேண்டும். புத்திக்கு தனியாக பவர் கிடையாது. அதனால்தான் புதனுக்கு யாரோடு சேரினும் அவனாகவே மாறுவான். புதன் சந்திரனோடு சேர்ந்தா சந்திரன் ஆகிடுவான். புதன் செவ்வாயோடு சேர்ந்தா ரவுடி ஆகிடுவான். புதன் சனியோடு சேர்ந்தா சூத்ரன் ஆகிடுவான். புதன் குருவோடு சேர்ந்தா பிராமணன் ஆகிடுவான். குரு சூரியனோடு சேர்ந்தா அப்பா எவ்வளோ பெரிய வேதாந்த தேசிகர்ப்பா, இவர் வேதாந்தம் போதிக்கிறார்ப்பா. கேதுவோடு சேர்ந்தா ஞானக்காரன் ஆகிடுவான். ஏன்னா இங்கே விஷயம் இருக்குதே, புதன் எப்போதுமே ஒரு மனிதனுடைய மனக்கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதனால தான் புதனுக்கு அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கொடுத்தான். அதி உச்சம் 15 டிகிரி, செவ்வாய்க்கு 28 டிகிரி, சந்திரனுக்கு 3 டிகிரி, சூரியனுக்கு 10 டிகிரி. அப்படியே நீங்கள் நவாம்சத்துக்கு போனீங்கனாலும் மகரம், உத்திராடம் 2 பாதம் போய் திருவோணம் 2ஆவது பாதத்தில் தான் விழுது. ஆக அங்கேயும் புத்தி எப்போதும் மனதின் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் மனதிற்கு அவன் ஒரு வேலைக்காரன். மனம் நினைப்பதை எவ்வளவு மனசு நினைக்குது, 100 கோடி சம்பாதிக்கணும், அது எவ்வளோ சும்மா நாசுக்கா எவ்வளவு உழைப்பில்லாமல் எவ்வளவு மூளையை வச்சு சம்பாதிக்கலாம். அவன் தானே யூதன், புத்தி தானே அவனை. அதனால தான் அமெரிக்கா கையில் வச்சுருக்கவனே ஜூஸ்ன்றானே, JEWS. அந்த புதன் தான் ஆயர்கலை 64க்குமே வித்தைக்கு அதிபதி. புருஷ தத்துவ ஞானத்தின் 6ஆம் இடமே புதன் தானே. 6ஆம் இடம் தானே பகைவனை அழிக்கும் இடம், விரோதியை அழிக்கும் இடம். நோய் வந்தால் அந்த நோய்க்கான எதிர் மருந்தை கண்டுபிடிக்கும் இடம். அப்போ புத்தி வேணும், மனசு வேணும். அதனால தானே புதன் அந்த வீட்டுக்கு அதிபதியாக கொடுத்தான். அதே வீட்டில் ஆத்மகாரங்க நட்சத்திரம் இருக்குது, தைரியக்காரங்க நட்சத்திரம் இருக்குது. அங்கெல்லாம் அதி உச்சம் கொடுக்கல சித்தர்கள். ஏன் கொண்டு போய் அதை அஸ்தம் 2ல் கொடுத்தான்? விஸ்டம் எப்போதுமே தன்னுடைய மைண்டோட கண்ட்ரோலில் இருக்கணும். மைண்டில் இருந்து தானே விஸ்டமே வருது. அப்போ எது தாய்? மைண்டு தான் தாய். அதுக்குள்ளே இருக்கிறது தான் விஸ்டம். விஸ்டம் தாய் கிடையாது. மைண்டோட கண்ட்ரோலில் தான் எப்போதுமே விஸ்டம் இருக்கும். அதனால தான் நிறைய புத்திசாலிகளின் பெரிய ஒரு ஐன்ஸ்டீன் மூலன்னுவாங்க. ஐன்ஸ்டீன் மிதுன லக்னம் தெரியுமா? அவருக்கு 5ல் கூட்ட கிரகம், 10ல் 5 கிரகம் கூட்ட கிரகம். அப்புறம் ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. அதே மாதிரி தனகாரகன் பணம் வேணுமா இல்லையா? அது கடகத்தில் 5 டிகிரியில் கொடுக்குறான். 5 டிகிரினாக்கா பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்போது பொருளாதாரம் எப்போதுமே உழைப்பை வைத்து தாண்டா வரும். சும்மா நீ ஜோசியம் பார்த்துன்னு இருந்தாலும், சனி பயிற்சி பார்த்துன்னு இருந்தாலும், ராகேது பயிற்சி பார்த்துன்னு இருந்தாலும், தினப்பலன், ஹவர் பலன், ஹோரா பலன், செகண்ட் பலன் பார்த்தா வராதுடா, வராது. எப்போ வரும்? தனக்காரகனுக்கே இங்கே பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் தானே கொடுத்துருங்க. பேசும்போது அதெல்லாம் வருது. பூசம் யார் சாரம்? சனியின் சாரம். சனி யாரு? உழைப்பு கிரகம். அப்போ அம்சத்தில் அவர் எங்கே போகிறாரு? புனர் பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1 சிம்மத்துக்கு போகிறாரு. சிம்மத்திலையும் அவர் 2வது நட்சத்திரம், கேது நட்சத்திரம். ஆக ஒரு மனிதன் பணத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக வேண்டும் என்றால் அவன் உழைப்பை கொண்டு அந்த வந்த பணத்தை ஞானமாக காப்பாற்ற வேண்டும். அது கால புருஷனுக்கு 5ஆம் வீடு புத்திஸ்தானத்தில் மகம் 2ஆம் பாதத்தில் கொடுக்குறான் குருவுக்கு. சிம்ம குரு நட்பு வீட்டில். அப்போ தான் நீ பணத்தை சேமிக்க முடியும். கொஞ்சம் நஞ்சம் மாதிரி இன்றைக்கி ஊதாரிங்கெல்லாம் கூட ஒரு 10 லட்ச ரூபாய் வச்சுருக்கானுங்கள. 10 கோடி ரூபாய் கொண்டு போய் வப்பாட்டி வீட்லேயோ இல்லை அவனுக்கு பிடிச்ச நடிகை வீட்லேயோ கொண்டு போய் விட்டுருப்பான். அப்படியே தான் சில பெண்களும் விட்டுறாங்க. இருந்தும் கூட அவங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கஞ்சி குடிக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா அதுக்கு இந்த கிரக அமைப்பு தான் காரணம். அந்த குரு அங்கே கடகத்தில். அதே மாதிரி தான்
மேஷ லக்னத்தில் பிறந்தவனுக்கு சூரியனுடைய காரகத்துவம் அவனிடம் பரிணமிக்கும். இன்னும் சூரியன் அவன் ஜாதத்தில் ஆட்சி உச்சமாக இருந்துட்டான். அதே மாதிரி தான் ரிஷப லக்னத்தில் பிறந்தவனுக்கு சந்திரனுடைய காரகத்துவமான மனம் விரிவடைதல், கற்பனை. எப்பவுமே கற்பனை கொண்டு தான் கட்டுவான். 100 கோடி கம்மி இல்லாமல் பங்களா வாங்க மாட்டான்னு குடிசையிலே இருப்பான். கடைசியில் அப்படியே செத்தே போவான். ஜாதக ராஜயோகமாக இருந்தாக்க 100 கோடிக்கு பங்களா வாங்கிடுவான். மகர லக்னத்தில் பிறந்தவங்ககிட்ட தாங்க செவ்வாயுடைய முழு காரகத்துவத்தை பார்க்க முடியும். வீரம், இராணுவம், தைரியம், அசாத்திய துணிச்சல் மகர லக்னத்தை பார்க்கலாம். கன்னியா லக்னங்கிட்ட பிறந்தவங்ககிட்ட, கன்னியா லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்கள்கிட்ட தான் மேஷ லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களிடம் சூரியனுடைய காரகத்துவத்தை பார்க்கலாம். பிரிஸ்டீஜ், நான் என்ற அகங்காரம், எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை, என்னை சுற்றியை வச்சு தாண்டா குடும்பம் குட்டி எல்லாம். அதே மாதிரி ரிஷப லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு தங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை தான் கேட்பான். அவன் வேற எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். அந்த ஆண் பெண்கள் அப்படி தான் இருப்பாங்க. ரிஷப லக்னத்தில் அழகாகவும் இருப்பாங்க. எத்தனை வயசானாலுமே சரி, கவர்ச்சி குறையாது. அடுத்தது மகர லக்னம். அந்த லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்கள் நான் என்ற அகங்காரம். ஆமாம். அடுத்தது கன்னி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு கணக்கர்களாக இருப்பாங்க. கணக்கு பார்த்து தான் செலவு பண்ணுவான். அடுத்தது கடக லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்கள் கிட்ட அறிவு செருக்கு இருக்கும். முட்டாளாக இருப்பான், ஆனால் அறிவு செருக்கு இருக்கும், எனக்கு எல்லாம் தெரியணுவான். அதே மாதிரி பணம் இருக்கும். ஏன்னா கங்கை தான் குரு உச்சம். எந்த கிரகம் எந்த ராசியில் உச்சம் பெறுகிறதோ அந்த ராசியை லக்னமாக பெற்றவர்களுக்கு 100% இருக்கும், ராசியாக பெற்றவர்களுக்கு 50% இருக்கும். இவ்வளோதான் விஷயம். ராசிக்கு 50 தான், லக்னத்துக்கு தான். விதி தானே, விதி வழி தானே மதி. பிறகு மீன லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு காமம் அதிகமாக இருக்கும், ஆனாலும் கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அங்கே உச்சம், நீச்சமான தான் கட்டுப்பாடு மீறுவாங்க. அப்போ அந்த சுக்கிரனுக்கு அங்கே ரேவதி. காமம் எப்பொழுதுமே புத்தியில் தாண்டா இருக்கு. பகவான் ஓஷோ தான் சொன்னார். அறிவியல் காமம் ஆணுறுப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நான் எதையுமே ஆழமாக பார்ப்பவன், காமம் புத்தியில் தாண்டா இருக்குன்னாரு. ஆனால் புத்தி தான், புதன் தான் புத்தி. அதனால தான் நீங்கள் மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது கற்பனை பண்ணணும் ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச பெண்ணை. அப்போ தான் உங்களுக்கு விந்து ஸ்கலிதம் வெளியே வரும். இது கொச்சையாக பேச நினைக்கக்கூடாது. அறிவியல் சொல்லும்போது அறிவியல் சொல்லி தானே ஆகணும். அப்புறம் என்ன கொச்சை கச்சை. அந்த மாதிரி இந்த மீன லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களிடம் காமம் அதிகமாக புத்தியிலே ஏறிடும். ராசியாக இருந்தால் பாதி, லக்னத்துக்கு 100. புத்தியிலே காமம் இருக்குயா இந்த லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு. புத்தியில் காமையா. அதுவும் 4ஆம் பாதம் நவாம்சத்தில் அவன் எங்கே இருக்கான்? மீண்டும் அதே மீனத்துக்கு அதி உச்சமாக வரான். 7 கோள்களிலேயே இந்த காமக்காரகன் மட்டும்தான் அதி உச்சத்தில் மீண்டும் மீண்டும் அங்கே வர்க்கோத்தமாக அதி உச்சமாக வரான். வேற எந்த கோளுக்கும் இல்லை. காரணம் என்ன? ஒரு மனிதனுடைய மூளையே காம சக்தியில் இருந்துதான் அதனால்தான் பகவான் ஓஷோ சொன்னார், உங்களிடத்திலே காளியைப் போல, மகா காளியைப் போல 10 கைகள் இல்லை, ஒவ்வொரு கைகளிலும் ஒரு சக்தி இல்லை. ஆமாம், ஏர்ஃபோர்ஸ் ஒரு கையிலையும், ஆமாம் நேவி ஒரு கையிலையும், ஆமாம் கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஒரு கையிலையும் இல்லை. ஒரே ஃபோர்ஸ் தான் உனக்கு, காமம் என்ற ஃபோர்ஸ். அதை நீ எப்படி வேணாலும் திருப்பலாம். 1064 இருக்க வேண்டியது காமம். அது உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். என் குருநாதர் அருணாச்சலம் அவன் சப்பட்ட பையங்கன்னு ஒரு சப்பட்ட பையனை அவன் எதுக்கும் லாக்கி இல்லை. ஆமாம், சும்மா உபதி பட்டையை மாத்திரம் வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த உபதி பட்டை ஏன் வைக்கிறாங்கன்ற தத்துவம் கூட தெரியாது அவனுக்கு. காமம் அறிவுக்காரகன் வீட்டில் கொடுக்குறான். அதுவும் புத்தி ஸ்தானாதிபதி, புத்திக்காரகன் இல்லையா, புதன் தானே புத்திக்காரகன். அவருடைய நட்சத்திரமான ரேவதி 4 கொடுத்து அங்கேயே வர்க்கோத்தமாக வைக்கிறான். அப்போ எவன் உடம்பிலே எவன் மூளையிலே காம அதிகமாக இருக்குதோ, காம அதுக்காக போய் அடுத்த பொண்டாட்டி கையை பிடிச்சி வலிக்கிறது, ரோட்டில் போகிற பொண்ணை கையை பிடிச்சி வலிக்கிறதே இல்லை. இஷ்டப்பட்டால் கஷ்டப்படணும், அவ்வளோதான். உன் பொண்டாட்டியை திருப்தி பண்ணுறவளுக்கு காமம் இருக்கணும். அதுக்கு மேலேயும் உன்னோட உடன்படுத்து, உன்னோட காமம் வச்சுக்கணுன்ற பெண்களோட நீ வச்சுக்கலாம். அதுதான் நீ சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்கு. எனக்கு காமமே இல்லைன்னு சொல்கிறான்னா அவன் பொய் சொல்கிறான்னு அர்த்தம், உண்மையை பேசலைன்னு அர்த்தம். அப்போ எவனுக்கு மூளையில் காம சக்தி இருக்கோ அவன் தான் அந்த சக்தியை சயின்ஸில் திருப்பலாம், ஹிஸ்ட்ரியில் திருப்பலாம், மொழி புலமையில் திருப்பலாம், எதில் வேணாலும் திருப்பலாங்க. பில்கேட்ஸ் ஆகிறதில் திருப்பலாம், நடிகன் ஆகிறதில் திருப்பலாம், நடிகை ஆகிறதில் திருப்பலாம், ஜோசிகாரன் ஆகிறதில் திருப்பலாம், சாமியார் ஆகிறதுலையும் திருப்பலாம். அதனால தான் நீங்கள் சாமியார் பையெல்லாம் கை வச்சிடறான் டக்கு டக்குன்னு. ஒருத்தக்கிட்ட செல்வம் அதிகமாக இருக்குதானாலே அவங்ககிட்ட சுக்கிரனுடைய அருள் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லாமல் செல்வம் ஒருத்தனுக்கு வரவே வராது.
சுக்கிரன் மட்டும் வந்து மிருகசீரிட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், அதுக்கப்புறமா வந்து சித்திர நட்சத்திரத்தில் இருக்கட்டுமே. வந்த செல்வம் எனக்கு தெரிஞ்சு வந்து மார்ட்டின் இருக்கார்ல, ஆமாம், 1,00,000 கோடிக்கு அதிபதி. அவங்க பையனுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. சுக்கிரன் வந்து மிருகசீரிஷத்தில் இருக்குது, அம்சத்தில் நீச்சம் வேறு. அவங்க அப்பா பாருங்கள், நிச்சயமாக எங்கேருந்து ஆரம்பித்தார், ரோட்டிலேருந்து ஆரம்பித்தார், எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்டில் தான் நிற்பார் அவங்க அப்பா சாவறதுக்குள்ளே. ஏன்னா அவன் ஜாதத்தில் அப்படி இருக்குது, பேசும்போது வருது பாருங்க. அப்போது காமம் வந்து ஆண் பெண் எல்லா உயிரினங்களின் மூளையில் இருக்குது. அதனால தாங்க காலையில் எந்திரிச்சு மூளை ஓடுது. எதுக்கு அந்த காலத்தில் வந்து விளங்காதவனுக்கு கல்யாணம் பண்ணி வை, கால் கட்டு போடும் நானுங்க, விவரம் தெரியாது அவங்களுக்கு, ஜோசியம் தெரியாதுன்னு சொல்லிட்டான். காரணம் என்ன, வந்து அவகிட்ட காமத்தை அனுபவித்த உடனே மர்ணனுக்கு காலையில் அவள் வந்து காரிமொழியாலும் இல்லையோ தினம் அவகிட்ட காமம் அனுபவிக்கணுன்னாக்கா அவளுக்கு 3 வேளை சாப்பாடு போட்டு அவள் இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுத்து கரண்ட் பில்லு கட்டி பால் கட்டினா தானே வந்து அவள் கூட காமம் பண்ண முடியும். பொண்டாட்டி விரட்டவே வேணாம், இவனுக்கு காமம் வேணுன்றதுக்காகவே ஓடுவான், கல் உண்ட குரங்கை போல். அது வரலும் சோம்பேறியாக சுற்றி இருப்பான். ஏன்னா வந்து நீ டெய்லி சோறு போடாமல் பொண்டாட்டி பக்கத்தில் எப்படி படுக்க விடுவா, உன்னை அம்மா வீட்டுக்கு போயிடுவா. புரியுதா உனக்கு? மனிதன் எந்திரிச்சு ஓடுறதே அதுக்கு தானேங்க. ஆஸ்கார் அவார்டு எதுக்காகங்க? எதுக்காக ஆஸ்கார் அவார்டு வாங்குறான்? எல்லா பெண்களும் என்னை பார்த்து புகழ வேண்டும். பெண்கள் ஏன் ஆஸ்கார் அவார்டு வாங்குறாங்க? எல்லா ஆண்களும் என்னை பார்த்து புகழ வேண்டும். வேற எதுக்கு? அப்ரிசியேஷனே எதுக்கு உங்களுக்கு? புகழே எதுக்கு உங்களுக்கு? எதிர்பாலினத்தை கவர்வதற்காகத்தானேங்க, எதிர்பாலினத்தை கவர்வதற்காகத்தானே. மொத்த மிருக இனத்தையும் பாருங்க, கொண்டை இருக்குது சேவலுக்கு, அந்த கொண்டையை காமிச்சு தான் அது அழக மயக்குது பெண்ணை. பெண் சேவலுக்கு கொண்டை இருக்கா? இல்லை, ஆண் சேவலுக்கு தான் கொண்டை இருக்குது. இப்படி எல்லா மிருகங்களுக்கும் பெண்பாலினத்தை ஈர்ப்பதற்குத்தான் ஒரு அவயம் அதிகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த பெண்ணினமும் எப்படி இருக்கு பாருங்க. அதே போல் மயில் இனத்தில் ஆண் மயில், ஆண் வாத்து, ஆண் சிங்கத்திற்குத்தான் பிடரி, ஆண் மானுக்குத்தான் கொம்பு. ஒட்டுமொத்த ஆணினமும் பெண்ணை கவர்வதற்காகத்தான் அவனுடைய மஸ்குலின், அந்த ஆணுடைய மஸ்குலின் பவரை வைத்து பெண்ணை மயக்குவதற்குத்தான் அவனுக்கு ஆண்மையே. பெண்மையேன்னு சொல்கிறோமா நம்ம? ஆண்மையே. காரணம், ஆண் தான் பெண்ணை கவர விரும்புகிறான் அதிகம். பெண் இனம் புரியாத ஏதோ ஒன்றை அருவமாக தேடும் ஆணின் மீதே அதிக கவர்ச்சி உறுகிறாள் என்று பகவான் ஓஷோ சொல்கிறார். ஆனால் ஆண் மட்டுமே பெண்ணை அவனுடைய காம பசிக்காக மட்டுமே அவளை அணுகுகிறான். அதுக்கு இங்கே தானே விஷயம் இருக்கு. நீங்கள் இங்கே விஷயத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் தேடினாக்க எங்கே கிடைக்கும்? விஷயம் இங்கே இல்லை இருக்கு. அடுத்ததா துலா லக்னத்தில், அதே மாதிரி மீன லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களிடம் சுக்கிரனுடைய காரகத்துவமான கலைநயம், வீட்டை அழகாக வச்சுக்கிறது, ஓவியம் வரைகிறது, 1000 கலைகள் 64 ஏதாவது ஒன்று கைவர கற்றுக்கிறது, தன்னை எப்பவுமே பிறர் பார்க்கணும் கவர்ச்சியாக நினைக்கிறது, இதெல்லாம் இருக்கும். சனி துலாத்தில் உச்சம் பெறுகிறார். எத்தனை டிகிரியில்? 20 டிகிரியில். சுவாதி 4ஆம் பாதத்தில் பெறுகிறார். நவாம்சத்தில் அவர் மீனத்தில் இருப்பார். ஆக உழைப்பின் மூலம்தான் உனக்கு உயர்வடைய முடியும். அந்த உழைப்பின் மூலம்தான் நீ மேஜிக்குகளை செய்ய முடியும். அதனால்தான் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. சுவாதி ராகுவின் சாரம், மேஜிக் பிளானட் ராகு. உழைப்புக்காரகன் சனி போய் மேஜிக் காரகனான ராகுவோடு சேர்ந்தான். அதனால்தான் சனிவத் ராகுன்றோம். சனி ராகுவை போல் பலன் தரும், செவ்வாய் கேதுவை போல் பலன் தரும். ஆக ஆத்மாவுக்கு தலை இல்லை. அதனால தான் சூரியன் தலை இல்லாத கேதுவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாரு.
ஆனால் உழைப்பு உள்ளவனுக்கு மண்டகணம் ஜாஸ்தி. அடிக்கடி சொல்லுவான், என்னமோ மற்றவன்லாம் வந்து அடுத்தவன்லாம் திருடிட்டு வந்த மாதிரி, நான் உழைச்சி முன்னுக்கு வந்தேங்க. ஆனால் ஆத்மபலம் உள்ளவன் நான் உழைச்சி ஆத்மபலம் வந்துன்னு சொல்ல மாட்டான். அது அவன் கருணை, சூரியனின் கருணை. சூரியனுக்கு அப்பால் உள்ள பல சூரியன்களின் கருணை எனக்கு ஞானம் வந்தது, நான் அதற்காக ஒன்றும் செய்யாத போது வந்ததுன்றான். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் 1000 கோடி சம்பாதிச்சதுக்கு உழைப்புங்க, எனக்கு ஒன்றும் சும்மா வரலைங்க. எல்லாரும் தான்டா உழைக்கிறான், கொத்தனார் உழைக்கிறாங்க, மேஸ்திரி உழைக்கிறான், எல்லாரும் தான் உழைக்கிறான். ரோட்டில் பேப்பர் பொறுக்கிறான் பார்த்தியா, அவன் கூட கொண்டு போய் ஒரு இடத்துல பேப்பரை போட்டு காசு வாங்குறான். ஆனால் இவனுக்கு மண்டகர்வம் இருக்கும். ரஜினிகாந்த் பாருங்கள், அவர் உழைப்பால் உயர்ந்தாராம். மற்றவங்கெல்லாம் யார் திருடி உழைச்சாங்களா? இந்த பதிவை பார்க்குற நீங்கள்லாம் திருடுறீங்களா? மண்டகர்வம், ராகு மண்டகர்வம். படம் எடுத்தாடும் ராஜநாகம் இல்லையா ராகு, மண்டகர்வம். அப்போ துலா லக்னத்தை சார்ந்தவரிடத்திலேயே நான் உழைப்பாளி என்ற செருக்கு அதிகமாக இருக்கும். நான் உழைக்கிறேங்க, நான் சும்மா எனக்கு வந்து ஜோசியத்தில் வந்து இல்லை, ஜோதிட சத்குருஜி மேரு சொன்னதுனால வந்து இல்லைங்க, என் உழைப்பினால நான் வந்தேங்க. இது அந்த லக்னத்தில் பிறந்தவனுக்கு 100% இருக்கும், ராசியில் பிறந்தவனுக்கு 50% இருக்கும். நவாம்சத்தில் போய் அவன் எங்கே உட்காடுறான்? அதே மீனத்தில் 6வது நட்சத்திரம். யாருடைய நட்சத்திரம்? புதன் நட்சத்திரம். ஏன்னா இங்கே சுவாதி 4ன்னா சித்திரை 2 கலந்து தானே வருது. அப்போ மீனத்தில் போய் நட்பு பெறுகிறான். இங்கே உச்சம் பெற்ற சனி, அங்கே நட்பு. ஆத்மா வந்து இங்கே அதி உச்சம் பெறுகிறது மேஷத்திலே, அங்கே போய் புத்தியே எனக்கு சமந்தானின்னு சொல்லுது நவாம்சத்தில் ஆத்மா. மனமும் போய் புத்திக்கிட்ட நீ எனக்கு சமம். ஆனால் செவ்வாய் வந்து நவாம்சத்தில் போய் கண்ணியில் உட்காந்து பகைவனை எப்பவுமே பகைவனாப்பார். அப்போ தான் நீ உன்னை தப்பிச்சிக்க முடியும். பகைவன்கிட்ட நட்பு நடா உனக்கு வேண்டி கிடக்குது. விஷம் வச்சுட்டானா சைனட் என்ன பண்ணுவேன்? அதனால் என்ன பண்ணுறான்? செவ்வாதான பகைவனை அழிப்பவன். நான் பகை வீட்டில் தாண்டா போய் உட்காருவேன், அப்போ தாண்டா பகைவனை நான் இனம் கண்டு முடியும். அதனால தான் எங்கள் நார்த் மெட்ராஸில் ஒரு பழமொழி உண்டு, பிரபல ரவுடிகள் ஒரு முறை பகைச்சவன் என்ன தான் அவன் உலகத்தையே விலையாக பேசி என்கிட்ட காம்ப்ரமைஸ்னாலும் மீண்டும் அடிச்சு அனுப்புவாங்க. நார்த் மெட்ராஸில் கிடையாது, ஒரே ஒரு ரவுடி தான். ஆமாம், அவர் இப்படி பண்ணுவார். அவர் தான் பிரபல ரவுடியாக இருந்தார், ஒரு பேர் வேண்டாம். அவருடைய பாலிசி அதுதான். ஆமாம், மீண்டும் என்கிட்ட வந்தால் மீண்டும் அடித்து தான் அனுப்புவேன், மீண்டும் வந்தால் அடித்து அனுப்புவேன். பகைவனை பகைவனாக வைப்பதற்கே நவாம்சத்தில் போய் அவர் வந்து பகையாவறாருங்க. வேற யாருமே நவாம்சத்தில் பகையாவல தெரியுமா உங்களுக்கு? சூரியன் நவாம்ச வீட்டான மிதுனத்தில் சமம், சந்திரன் மனோகாரங்க நவாம்ச வீட்டில் வந்து ஆத்மா நவாம்ச வீட்டில் சமமாக பார்க்குது புத்தியை. அதே மாதிரி மனோகாரகனும் வந்து நவாம்சத்தில் வந்து போய் உழைப்புக்காரகனான சனி வீட்டில் உட்காந்து அங்கே சந்திரனுக்கு உழைப்பு சமம். மனசு சொல்லுது, உழைச்சாதான்டா முன்னுக்கு வர முடியும், அது எனக்கும் தெரியும், அதனால தான் சமம். ஆனால் அங்காரகன் மட்டும் சொல்கிறான், நான் பகைவன் வீட்டில் போய் பகையாக இருந்தால் தாண்டா என்னை காப்பாற்றிக்க முடியும். முதல்ல கோள்கள் தன்னை காப்பாற்றிக்கணும், இல்லை அது காப்பாற்றினா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும். அதனால் என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு புதன் பகைவன். அவன் வீட்டில் போய் பகையாக இருந்தால் தான் அந்த, ஏன்னா புதன் வேற நையாண்டி, அவன் வந்து டப்புன்னு வந்து செவ்வாய் கூட சேர்ந்துக்கிட்டு தலைவா நான் உங்கள் தோழன்னு சொல்லிட்டு விஷம் வச்சுருவான் சைனடு, அங்கேயே பகைவனாக இருக்கிறான். அதனால தான் ஒரு சுத்த வீரன் எக்காரணத்தை கொண்டும் பகைவனை பகைவனாகவே பார்க்க வேண்டும். அப்படி கண்ணம் பார்த்தான், சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் கொண்டான். அடுத்தது வராம்பார் புதன், புத்திக்கு அதிபதி. அவன் நவாம்சத்தில் எங்கே போய் உட்காடுறான்? ரிஷபம். புத்தி காமக்காரகன் வீட்டில் போய் உட்காருது பார்த்தீங்களா? அதே காமம் புத்திஸ்தானாதிபதி, காமாதிபதியான சுக்கிரன், காமக்காரகன் சுக்கிரன் புத்தி கிரகத்தினுடைய சாரத்தில் அமர்கிறது. புத்திஸ்தானாதிபதி காமக்காரகன் வீட்டில் போய் அம்சத்தில் அமர்றாங்க. இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அறிவியல் எங்கே வளருது? இவன் சொன்னது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல யுகங்களாக இருக்குது. இப்போ தானே அறிவியல் உண்டு, இன்னமும் ஆண் உறுப்புலையும் பெண் உறுப்புலையும் தான் காமம் இருக்குதுன்றது பகவான் ஓஷோ தலையில் தாண்டா இருக்குன்றதுக்கு இங்கே தான் விளக்கம் தெரியுது. அதனால தான் சொல்கிறேன், பகவான் ஓஷோ ஜோதிடத்தை தவிர எதுவுமே பேசலை. அவர் ஒரு மெடிடேட்டர், நான் ஒரு மெடிடேட்டர். அவர் ஞான மார்க்கமாக போய் பேசுகிறாரு. அதே ஞானத்திலிருந்து வந்தது தான் ஆத்மகாரகன், ஞான ஸ்தாராதிபதி சாரத்தில் வாங்கினதுனால தான் ஜோதிடம். அதனால தான் கடலுன்றான். நீ கடவுளை பற்றி பேசுகிறாலும் இங்கே எந்த கடவுள்னு சொல்லு, அதுக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரம் நான் சொல்கிறேன். முருகனா செவ்வாய், சிவனா சூரியன்,
பார்வதியா சந்திரன் வந்துக்கிட்டே இருக்கும். மகாலட்சுமியா சுக்கிரன், மகாவிஷ்ணுவா புதன். அப்படி அப்போ புத்திக்காரகன் நவாம்சத்தில் போய் காமக்காரகன் வீட்டில் அமர்கிறான். காமக்காரகன் புத்திக்காரகனுடைய சாரமான ரேவதியில் அமர்கிறார். இதை விட என்ன ஒரு பொருத்தம் வேணும்? ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமம் புரிஞ்ச உடனே தலைவலி வருது. ஏன் வருது? தூக்கம் வருது. ஏன் வருது? காரணம் பிரெயின் அப்படியே செல்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்குது. ஏன்னா அவ்வளோ எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு உடம்புல இருந்து. ஒரு பெண்ணை போகம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் கற்பனை பண்ணி அதுக்கப்புறமா அங்கங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னெலாம் நல்லா மோப்பம் பிடிச்சி ஐம்புலன்கள் உண்டு ருசித்து பார்த்து முனகல்களை கேட்டு ஸ்பரிசத்தால் தழுவி அனுபவித்து அவ்வளோ டயர்டாக அப்படியே பிரெயின் ஆஃப் ஆகுது. ஆனால் தான் காமக்காரகன் பிரெயின் நட்சத்திரத்தில் உட்காந்து பிரெயினுக்கு காரகன் போய் காமஸ்தானாதிபதி காரகனான சுக்கிரன் வீட்டில் போய் ரிஷபத்தில் உட்கார்ந்தாரு. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. குரு அறிவுக்காரகன் உழைப்புக்காரகன் நட்சத்திரத்தை வாங்கி நவாம்சத்தில் வந்து அவர் ஆத்மகாரகன் வீட்டில் உட்காந்து நட்பாகிறாரு. இடையில் சுக்கிரன் காமக்காரகன் புத்திகாரகனான ரேவதி நட்சத்திரத்தில் உட்காந்து நவாம்சத்தில் மீனத்திலேயே வர்க்கோத்தம உச்சம் பெறுகின்ற ஒரே கிரகம் 7 கிரகங்கள் இதுதான். அப்புறம் சனி துலாத்தில் காமக்காரகன் வீட்டில் தாயா வந்து உழைப்பே இருக்குது. உழைப்பு எதுக்கு? ஒரு பொண்டாட்டை கட்டினாதான உழைப்பு, இல்லைன்னா சன்னியாசிக்கு ஏது உழைப்பு? தேவையே இல்லையே, எல்லாத்தையும் கழிட்டு போட்டு சுற்றலாமே. உழைப்பே பொம்பளைக்காக தான். அதுவும் காலபுருஷ தத்துவ ஞானத்தின் 7ஆம் இடம் பொம்பளை ஸ்தானம், எதிர் பாலின ஸ்தானம், பெண்ணாக இருந்தால் ஆம்பளை ஸ்தானம். அது மட்டும் இல்லை, அந்த 7ஆம் இடம் தான் ஆண் பெண்ணுடைய குறிகள், உன்னுடைய ஜெனிட்டியல்ஸ். ஆண்குறி பெண்குறி யோனி லிங்கம் அங்கே இருக்குது. அப்போ உழைப்பு என்பதே உனக்கு காமத்தை அனுபவிப்பதற்காகத்தான் தேவைப்படுகிறது என்பதால் தான் சனீஸ்வர பகவான் துலாத்திலே அதி உச்சம் பெறுகிறார் 20 டிகிரி. அதுவும் போகக்காரகனான ராகுவின் சாரத்திலே. அப்போ உழைப்பே வந்து காம போகத்துக்காகத்தான். அதிகமான பணம் இருந்தால் அதிகமான பொண்டாட்டி கட்டிக்கலாம், இல்லை அதிகமான வெப்பாட்டிகளை வச்சுக்கலாம், சின்ன வீடு வச்சுக்கலாம். கம்மி பணம் இருந்தால் கம்மியாக தான் வந்து பொண்டாட்டிகளை வச்சுக்க முடியும். பணமே இல்லைனாக்கா பொண்டாட்டியே இல்லை. இன்றைக்கி 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பளைன்ற ஒரே தகுதியில் கொடுத்தான். நொண்டியாக இருந்தாலும் கொடுத்தான், முடமாக இருந்தாலும் கொடுத்தான். இப்போ கொடுக்கவே மாட்டேன்றோம். அழகாக இருந்தால் கூட பணம் இருக்குதா? 1 lakh சேலரி, ஒரு சொந்த வீடு, ஒரு கார், இதெல்லாம் அவன் சம்பாதிக்கிறதுக்கு 60 வயசு ஆகிடும். 60 இன்றைக்கி வர இளைஞர்களுக்கு இதை சம்பாதிக்கணும். நீங்கள் 30க்குள்ளே இல்லைனாக்கா 60 கல்யாணம் தான் பண்ணணும். அப்போ பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஆமாம், பால் உணர்வு அப்போ வந்து 35க்கு மேலே இறங்குற டைமு. யாரும் எக்ஸம்ஷன் தான். 90 வயசு வரலும் நல்லா இருக்கும் பால் உணர்வு. அது சுக்கிரன் அவனுக்கு நல்லா வளர்த்துருந்தா. ஆக ஒரு மனிதன் இனமே காமத்திற்காகத்தான் உழைப்பு தேவைப்படுகிறது. அதனால்தான் உழைப்புக்காரகனான சனி போய் காமக்காரகனான துலாத்திலே மூலத்திரிகோண வீட்டிலே 20 டிகிரியில் போய் சுவாதியில் அமர்கிறார். நவாம்சத்திலே அது மீனம். அறிவு எங்கே? உழைப்பே வந்து ஒரு பொம்பளையை கட்டுறதுக்கோ இல்லைன்னா ஒரு ஆம்பளையை கட்டுறதுக்கோ தான் தேவை. அதுக்கு தான் நீ நிறைய படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். அப்புறம் போக அனுபவிக்கிறதுக்கு சுவாதி 4ஆம் பாதம் போகக்காரகன் ராகு நட்சத்திரம். பிறகு அயனசயன ஸ்தானம் காலபுருஷனுக்கு. ஆமாம், இந்த உழைப்பு இந்த போகமும் வந்த உடனே நல்ல தூக்கம் வரும். போய் தூங்கு மீனத்தில். அது தனகாரகன் அறிவுக்காரகன். அதனால தான் உழைச்சவன் நிறைய அறிவாளியாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. என்ன அழகாக இப்போ வந்து பாருங்கள், எதை பற்றி பேச வந்து எதை பேசினா தான் என் கட்டுப்பாட்டில் நான் இருக்க மாட்டேன். இப்போ அந்த 9 கோள்கள் இந்த தத்துவத்தை பேச சொன்னது. ஆக நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களிடத்தில் சூரியனுடைய பரிபூர்ண காரகத்துவம் இருக்கும். அந்த சூரியன் உங்கள் ஜாதத்திலே நன்றாக இருந்தால் ஆண் பெண்களுக்கு, எப்படியத்தான் ரிஷப லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு சந்திரன் பலமாக வளர்பிறை ஆட்சி உச்சமாக இருந்தால் சந்திரனுடைய மொத்த அம்சமும் உங்கள்கிட்ட இருக்கும். அப்படியே தான் மகர லக்னத்தில் பிறந்தவங்ககிட்ட செவ்வாயின் அம்சம் இருக்கும். கன்னி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு புதனின் அம்சம் இருக்கும். கடக லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களுக்கு குருவின் அம்சம் இருக்கும். மீனத்திலே பிறந்த ஆண் பெண்களுக்கு சுக்கிர அம்சம் இருக்கும். துலாத்திலே பிறந்தவர்களிடமே சனி அம்சம் இருக்கும் என்று கூறி வெறுமனே ராசி பலன், நட்சத்திர பலன், தினப்பலன், ஹோராப்பலன், வாரப்பலன், அப்புறமா வந்து மாத பலன் பார்த்து கொண்டிருப்பதால் ஒன்றுமில்லை. ஜோதிடத்தின் ஆதி அந்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் என்ன ஆவீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும் என்று கூறி, இதற்கு பிறகு நான் போடக்கூடிய பதிவிலே மேஷராசி முதல் மீனராசி வரையிலே இந்த சனி பயிற்சி என்ன செய்யும் என்பதை கூறினேன். இதிலே மங்கு சனி உள்ளவர்கள் வந்து என்னிடத்தில் ஜாதகம் பார்த்து தக்க பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். பிறகு
3வது ரவுண்டு இருக்கிறவங்களும் வாங்க. 2வது ரவுண்டு இருந்தால் கூட அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் பொங்குஷன்ன்றதுக்காக வாங்க. 4வது ரவுண்டு இருந்ததுன்னா மரணச்சனி முன்பே தெரிந்து கொண்டால் நீங்கள் உயில் யாருக்காவது எழுதணுமா செய்யணுமான்ற பண்ணிக்கலாம் என்று கூறி, இதை நீங்கள் மட்டும் பார்க்காமல் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள். இந்த ஜோதிட கலையை நான் உயிர் உள்ளவரை அதில் இருக்கக்கூடிய என்னால் முடிஞ்ச அளவுக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பரிமாணங்களை பேசிவிடுகிறேன். ஏனென்றால் மீண்டும் நான் கலைத்துறைக்குள் செல்ல இருக்கின்றேன். இப்பொழுதே எனக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதியிலிருந்து டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகிறது என்னுடைய திரைப்படத்திற்கு. 3 மாதம். அப்படி என்றால் ஆமாம், நீங்கள் யாராவது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கூட இனிமேல் தொலைபேசியில் தான் நீங்கள் என்னிடம், நான் டிஸ்கஷன் இருக்கிற இடத்துல இருந்தே தான் நான் பேசுவேன். நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ளுங்கள். அது எப்போ வேணாலும் நீங்கள் போட்டதுலேருந்து 4 மணி நேரத்தில் என்கிட்ட பேசிடலாம். ஆனால் நேரடியாக கணக்கு அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் நேரடியான இது இருக்காது, கன்சல்டேஷன் இருக்காது. அந்த டிஸ்கஷன் முடிகிற வரலாம். ஆனால் ஃபோன் கன்சல்டேஷன் இருக்கும் என்று கூறி, அதனால் தான் இப்போது கூட நான் வீடியோவில் வருவதற்கு நேரம் இல்லாதனால் இப்போ நான் நைட்டு 9 மணி ஆரம்பித்து 10 மணி வரையிலும் இதை பேசுகிறேன். நேரமின்மை தான் காரணம். இதுனா டக்குன்னு என் நினச்ச நேரத்தில் பேசிடுவேன் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 044237607772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimehru.org.